செகண்ட் கொஸ்டின் பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு the compound interest on rupees 30,000 at 7% per annum is rupees 4,347 கொடுத்துட்டான். இந்த பீரியட் கேட்டிருக்கான், பீரியட் இஸ் கேட்டிருக்கானா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்க பிரின்சிபல் என்ன கொடுத்துட்டாங்க எனக்கு, பிரின்சிபலுங்க 30,000 ஓகே, அண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா என்ன கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் ஓகேங்களா. பெர் ஆனம் இஸ் 4,347 அப்படின்றது யாருன்னா என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓகேங்களா. அப்போ இந்த தொகைக்கு கிடைத்த, இந்த அசலுக்கு கிடைத்த 7% வட்டி விகிதத்தில் கிடைத்த கூட்டு வட்டி தான் யார் எனக்கு 4,347 ரூபா. புரியுதா உங்களுக்கு, என்ன கொடுத்துறாங்க, ரூபாய் 30,000க்கு 7 விழுக்காடு கூட்டு வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. அந்த கூட்டு வட்டி தான் யார் எனக்கு 4,347 ரூபா. அப்போ கொடுத்துருக்க கிவன் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 4,347 எஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் தான் இது கேட்டிருக்காங்க பீரியட்ஸ் ஓகேங்களா. இந்த ஃபைண்ட் தான் இது மொத்த ஆண்டுகள் எவ்வளோ நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஓகேங்களா. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் ஏ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம. புரியுதா உங்களுக்கு சார். இஃப் யூசிங் த ஃபார்முலா மாடல், ஃபார்முலா வந்து ஒன்லி அப்ளிகபிள் டு அமௌண்ட்டுக்கு தான். அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா யார், பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n ஓகேங்களா. அப்போ பார்க்கும்போது சார் அந்த பிரின்சிபல் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை வச்சு நான் என்னது ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த அமௌண்ட், தென் ஐ வில் அப்ளை த ஃபார்முலா. சொல்ல புரியுதா. முதல் பேசிக் ஃபார்முலா யார் நமக்கு, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் தான் எழுது அப்ளை பண்ணி போகிறீங்க சார். கொடுத்துருக்க கிவன்லையே ஓகேவா என்ன தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த 30,000க்கு 7% நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் யார் எனக்கு ருபீஸ் 4,347 கொடுத்துருக்காங்க எனக்கு ஓகேங்களா. அப்போ தமிழில் படித்து பாருங்களேன், ரூபாய் 30,000க்கு 7 விழுக்காடு கூட்டு வட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த கூட்டு வட்டி தான் யார் எனக்கு 3,437 ரூபா. அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டியை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதை கொடுத்துருக்கேன். வாட் தே ஆஸ்கிங், ஃபைண்டிங் தி நம்பர் ஆஃப் கேட்டிருக்காங்களா. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஐ நீட் த வாட் இஸ் அமௌண்ட். அது தெரிஞ்சால் நீங்கள் போக முடியும் இந்த இடத்துல நீங்கள். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி + சிஐ ஓகேங்களா. இந்த ஃபார்முலா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அங்கேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபார்முலாவை, ஒரே ஃபார்முலாவை ஓகே. சரி, வாட் இஸ் பிரின்சிபல் 30,000 ஓகேங்களா. சிம்பிள் காம்பவுண்ட் ஷேர் நமக்கு 4,347. வாட் இஸ் ஆன்சர் 3,4,347 தான் என்னுடைய அமௌண்ட்டு. இப்போ இவங்க தான் என்னுடைய அமௌண்ட் அப்படின்னா நவ் வீ கேன் அப்ளை திஸ் அமௌண்ட் டு த ஃபார்முலா. வாட் இஸ் அமௌண்ட் எனக்கு 3,4,347 ஈக்குவல் டு புரிஞ்சுப்பா 10,000ங்களா, சாரி 30,000 ஓகேங்களா. 1 + R யார் எனக்கு 7/100 ஹோல் பவர் n. இந்த பக்கம் என்ன வரும்போது இவங்க டிவைடுங்களா 3,4,347 டிவைடிங் பை 30,000 ஈக்குவல் டு இங்கே வந்து ஓகேவா கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிவாங்க உங்களுக்கு 100 + 7/100 ஓகேவா, R 107/100 ஓகேவா, மொத்தம் சேம் ஒன்லி இந்த இடத்துல ஓகே. இப்போ இந்த இடத்துல பண்ணுறீங்கன்னா சார் இந்த எங்கேயோ வந்துட்டு சார் நான் இதை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அப்படி தெரியாது டிவிசிபிலிட்டி ரூல். இதை கீழே ஃபுல் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 3 + 0 + 0 + 0 வரும் ஆன்சர் 3 தான் வரப்போகுது. என்ன பண்ணலாமா, வாட் இஸ் 3 + 4 7, 7 + 3 10, 10 + 4 14, 14 + 7 என்னது 21, 21 ஃபர்தர் ஆட் பண்ணுங்க 2 + 1 தான் என்னது 3 சார். மேலே எனக்கு 3 வருது, கீழே எனக்கு 3 வருது அப்படின்னா இந்த நம்பர் ஷுட் பி என்னது டிவிசிபிள் பை 3. புரியுதுங்களா. அப்போ எனக்கு என்னது 1 3 * 3, திரும்ப 1 3 * 3 ரிமைனிங் 1 இருப்பாங்க, 4 3 * 12 1 இருப்பாங்க, 4 3 * 12 அடுத்து யார் இருப்பாங்க எனக்கு 2 இருப்பாங்க, 9 3 * 27 ஓகே. அப்போ கீழே அடிச்சோம் நமக்கு 10,000 வருவாங்க ஓகேங்களா. இப்போ கீழே ஆட் பண்ண என்னது ஒன்று தான் வருது. ஸோ அது கான்ட் ஏபிள் டு கேன்சல் தான் என்னது எபோவ் நம்பர். புரியுதா உங்களுக்கு. கீழே என்னது நம்பர் வந்து எனக்கு 10,000 இருக்குது, மேலே இருக்க நம்பர் எண்டிங் வித் 5 இருந்தால் 5 டேபிளில் போயிருக்கலாம், R0 வந்து நான் 0 அடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் மேலே நம்பர் அந்த மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி எனக்கு இல்லை. அப்புறம் இதுதான் என்னுடைய ரிசல்ட் எனக்கு ஓகே. அப்போ இதை நான் ஃபர்தராக நம்ம எப்படி எழுதிக்கிறது, நம்ம 11,449 டிவைடிங் பை 10,000 ஓகேங்களா ஈக்குவல் டு 107/100 ஹோல் பவர் n. புரியுதா உங்களுக்கு. இந்த 100 + 7 107 ஓகே. இப்போ
இப்போ வந்து ஓகேவா இதுக்கு எடுத்தனால ஃபர்தர் அடிக்க முடியாது சார் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம் சார் எய்தர் இந்த நம்பருடைய இது ஓகே என்னவா இருக்கலாம் ஸ்கொயராக இருக்கலாம் ஆர் கியூபாக இருக்கலாம் ஆர் பவர் 4ல் போயிருக்கலாம் அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இதோடைய ஸ்கொயரானது கண்டிப்பாக கியூபானது இருக்க போகுது அதான் நமக்கு ஆன்சர் வரப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தான் இவங்களும் இந்த இது ஈஸியாக பார்த்துடலாம் எப்படி எனக்கு வந்து 100 வந்து இதாக மாறும் 10,000 மாறும் 100க்கு ஸ்கொயர் போட்டால் எனக்கு இவங்க 10,000 மாறுவாங்க ஆமாவா இல்லையா 100க்கு ஸ்கொயர் போட்டால் ஓகேவா அதே மாதிரி நான் 107க்கு அப்படி எப்படி பார்க்குறேன் ஸ்கொயர் வேல்யூவை எப்படி பண்ணலாம் ஸ்கொயர் ட்ரிக்கை ரெண்டாக பிரிச்சிடணும் வாட் இஸ் 7 ஸ்கொயர் 49 வாட் இஸ் 10 ஸ்கொயர் என்னங்க 100 புரியுதா உங்களுக்கு அடுத்த என்ன பண்ணுவீங்க 10 இன்ட்டு 7 என்ன வரும் 70 இன்ட்டு 2னா 140 அந்த 140 எழுதி நம்ம தள்ளி போடுவீங்களா ஒரு இதில் ஸ்டெப்பில் அப்போ அந்த 140 தள்ளி எழுதியாச்சு இப்போ பாருங்கள் 9 இவங்க 4 4 1 1 அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி யார் எனக்கு மேலே இருக்கவங்க எந்ததோட ஸ்கொயரு 107 ஸ்கொயரு இவ்வளோ தான் ஸ்டெப்பு ஓகேங்களா அப்புறம் வந்து இதை எப்படி நான் ஃபர்தர் எழுதுனா அப்படின்னா சார் 107/100 ஸ்கொயர் ஈக்குவல் டு 107/100 ஹோல் பவர் n இந்த ரெண்டு அடிமான ஒரே மாதிரி இருந்தால் நான் இந்த அடுக்குகளை ஈக்குவல் பண்ணலாம் அப்போ n = 2 தான் என்னுடைய ஆன்சர் புரியுதா